ஜானு, நிறுத்துறா. நீயா? விஸ்வா, நான் சொல்கிறத கேளு. தயவு செஞ்சு என்னை கொண்டுடாத. நான் நிரபராதி. ஜானு கழுத்தில் என்னை தாலியை கட்ட வச்சாங்க. யாரு கட்டி வச்சாங்க? எதுக்காக கட்டி வச்சாங்க? நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இதுதான் விஸ்வா உண்மையாக நடந்தது. நான் எந்த தப்பும் பண்ணல. சரி, நீ போ. உன்னோட முதலாளிக்கு ஒரு குணம் இருக்கு. பணமும் அடியாட்களும் பக்கத்தில் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலான்னு. ஆனால் அது இந்த விஸ்வா கிட்ட நடக்காதுன்னு இன்னைக்கு அவர் தெரிஞ்சுக்குவார். விஸ்வா, கவனமாரு. அந்த தாமுவும் அவனோட ஆளுங்களும் கழுகு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. வாடா, ஆளுக்கு ஒரு கிளாஸ் சாராயத்தை போடுவோம். சாராயம்? பிரேமண்ணா, எனக்கு இது வேண்டாம். ஏன்டா அப்படி சொல்ற? அது ஹாஸ்பிட்டல்ல சாவ போறவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல ஸ்பிரிட், அதுதான் இது. அத லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்து சாராயத்துல கலந்து விக்கிறதா எனக்கு ஒருத்தவன் சொன்னான். அப்படியா? ஆமாங்கிறேன். அப்படின்னா கல்லு குடிக்கலாம் வா. ஓ, கல்லு குடிச்சா வயித்த வலிக்கும். எனக்கு கேஸ் ட்ரபிள் வேற இருக்கு. இப்ப என்னதான் சொல்ல வர? ஒண்ணு பண்ணலாம். சாகரத பத்தி நினைக்காம மூக்கு பிடிக்க நல்லா குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பலாம். ஏற்கனவே நீ செத்து போன மாதிரி தான்டா இருக்கிற. வா சீக்கிரம் வாடா. டேய், ஏன் என்ன கொஞ்சம் பாடுறா? டேய், தொட்டு பாடுறா. நான் உயிரோட இருக்கிறேன்னு பாடுறா. ஐயோ அண்ணா, ஏன்னா எப்படி ஒரு சந்தேகம்? உள்ள சாராயம் போன உடனே நான் உயிரோட தான் இருக்கேன், நான் செத்துட்டேன் எனக்கே தெரியலடா. இப்போ என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் யாரடா இருக்கிறா? நீங்க கவலைப்படாதீங்கடா, நான் இருக்கேன். சத்தியமா நான் இருப்பேன். அப்படியா? ஆமாங்கிறேன். அவங்க ரொம்ப அப்பாவிங்கடா. நீ ஒழுங்கா பாத்துக்க. நல்லா பாத்துக்கிறேன். சரி போங்க. சரி வா போலாம். பாத்து பாத்து ஏறுங்க. இப்ப ஏற போகுது. ஏய், விஸ்வா எங்க? விஸ்வா இப்போ இங்கே இல்லையே. அவன் இன்னைக்கு வந்தானா? ஜெயில இருந்து வந்தப்போ வந்தான், இப்போ வரல. அவன் எங்கடா தங்கி இருப்பான்? அங்க மெயின் ரோட்ல இருக்கிற கட்சி ஆபீஸ்ல தான் தங்கி இருக்கு. வண்டி அடியா?
யோ நாராயணா, அந்த லாரிக்கு பின்னாடி விழுகிறது ரத்தம் தானே? ஆமாம் சார். லாரியை ஓவர்டேக் பண்ணி நிறுத்திய. இறங்குடா இறங்குடா அண்ணா. லாரி டிரைவர் நீ தானே? ஆமா சொல்லுங்க சார். என்னடா அது ரத்தம்? ரத்தமா? சார் இது பெயிண்ட் சார், ஓட்டையில ஒழிவு இருக்கு. ஓஹோ சரி போ. வாங்க. என்னன்னு பாடுற? என்னன்னு தெரியல. என்ன அண்ணா? என்னடா? அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த பெயிண்ட் டப்பால இருந்து பெயிண்ட் ஒழுகலையே. அப்புறம் பாருங்க. இதோ பாக்குறேன். ஆமா. அடே அதுன்னு உள்ள சாக்கு மூட்டை இருக்கு. அட கடவுளே, நம்ம சாக்கு மூட்டை ஏத்தவே இல்லையே. ஏறு, அது தூக்கி முதல்ல கீழே போடு. புடிடா. எவ்வளவு வெயிட்டா இருக்குது. ஐயா, புடி. அண்ணா சாக்குல இருந்து தான் பெயிண்ட் ஊத்துது. இறக்கடா கீழே முதல்ல. அண்ணா அண்ணா புடிங்க, நான் வெயிட்டா இருக்குது. புடிங்க புடிங்க புடிங்க. அவர் அண்ணா அந்த பக்கம் சீக்கிரம் அவுக்குறா. அவர்ரா. அண்ணா, எவனோ ரவுடி பசங்க எவனையோ கொண்டு சாக்கு முட்டையில கட்டி நம்ம லாரியில போட்டிருக்கானுங்க. இப்ப என்னடா பண்றது? இத மட்டும் போலீஸ் பார்த்திருந்தா நமக்கு எது என்னடா ஆயிருக்கும்? பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நாம ஒண்ணு பண்ணலாம். இதை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இதை தூக்கிட்டு போய் கீழே எங்கேயா போட்டுடலாம். சரிண்ணா. புடி 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 புடி. ஊக்குடா. ஓகே. பாத்து தள்ளு. வெயிட்டா இருக்கிறோம். அண்ணா பாத்து பாத்து தள்ளு தள்ளு தள்ளு. நல்லா டைட்டா கட்டுறா. ரவி, நீ இன்னும் படுக்கலையா? இல்ல, விஸ்வா இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அதையே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? நிம்மதியா படுத்து தூங்கு. தூக்கமும் நிம்மதியும் என்னைக்கோ இழந்துட்டேன். நம்மளை விட ஜானு தான் கஷ்டப்படுறா. அவளே தூங்குறத பார்த்துட்டு தான் நான் வர்றேன். உங்களுக்கு அப்படிதான் தோணும், ஆனா அவளால தூங்க முடியாது. என்னம்மா, கெட்ட கனவு கண்டியா? அழாதம்மா, எல்லாம் விதி. விதி எனக்கு கொடுத்தது கடவுளை பார்த்ததை விட ரொம்ப மோசமானதா இருக்குமா? எஸ் மிஸ்டர் ரவி, நீங்க எதுக்கு இப்ப சின்ன குழந்தைங்க மாதிரி பயப்படுறீங்க? எல்லா இடத்துக்கும் போலீஸ் அனுப்பியிருக்கேன். அந்த விஸ்வா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ஓகே? அசையக்கூடாது. நீ என்னை இல்லாம ஆக்கிடலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல? விஸ்வா, என் ஜானுவை கெடுத்தவன் நீ. விஸ்வா, நீ உயிரோட இருக்க கூடாது. விஸ்வா.
அண்ணன் ஒரு போலீஸ்காரன் என்ன கையை காட்டிட்டு இருக்கான். அட கடவுளே, இப்ப என்னடா பண்றது? அட பாவி, நீ சாகறதுக்கும் வந்து படுக்கறதுக்கும் எங்க லாரி தான் கிடைச்சதா? வேற எந்த லாரியும் கிடைக்கலையா? ஓ, உன்னை என்ன பண்றன்னு பாரு. அண்ணா, எதை பத்தி யோசிக்காம 100ல விடுங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம் 2 கேஸ். ஒன்னு குடிச்சதுக்கு, இன்னொன்னு கொலை பண்ணதுக்கு. நிறுத்தலாம், 3 கேஸ் ஆயிடும்டா. ஐயோ கடவுளே, எங்களை எப்படியாவது காப்பாத்து. சார் சார் எந்திரிங்க எந்திரிங்க. சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். எங்களை வேணும்னே மாட்டி விடுறதுக்காக ஒரு பிச்சைக்கார பையன் இப்படி பண்ணி விட்டுட்டான் சார். என்னடா? ஆமா சார். அழகான குழந்தைங்களோட என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கேன் சார் நானு. இங்க பாருங்க, அந்த தேவராஜனுக்கு நாங்க புதுசா வண்டி வாங்கினதுல ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு. அது முன்னாடில இருந்தே இருக்கு. என்னையா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாதா சார்? என்ன தெரியணும்? நீ குடிச்சிருக்கீங்களா? ஐயோ சார், என்ன கேட்டாரு பாத்தீங்களா? நம்ம குடிச்சிருக்கோமா? என்ன சார்? ஊதுங்கடா. என்னடா உரியுறீங்க? ஊதுங்கடா. கடவுள் சத்தியமா, என் பிள்ளைங்க சத்தியமா ஸ்டேரிங்க கையில புடிச்சிட்டனா அந்த கடவுளே வந்து பரமா குடிடான்னு சொன்னா குடிக்க மாட்டேன் சார் நானு. என்னடா? ஆமாண்ணே. இப்ப சாராய மழையே பெஞ்சாலும் சரி, நாங்க யாரா உள்ள உட்காந்துருக்கிறது? சார் போனமா? இல்ல மச்சான், என்னோட மச்சான். ஐயோ சார், அவனுக்கு காக்கி ட்ரெஸ் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும் டாக்டர் சொல்லிருக்காரு. போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து அப்படி ஆயிட்டான் சார். ஆமாங்க. ஓஹோ, இந்த அம்மாவை திருப்பத்தூர்ல கொண்டு போய் விட்டுருங்க. ஏன்னா லாஸ்ட் பஸ் போயிடுச்சு. சரிங்க ஐயா. இவனுங்களோட போமா. போங்கம்மா. ஏறுமா ஏறுமா. போங்கம்மா. எனக்கு கண்ணு சரியா தெரியாது. என்ன திருப்பத்தூர் ரோட்ல இறக்கி விட்டுருங்க. ஐயோ அம்மா, திருப்பத்தூர் ரோட்ல என்ன, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லயே இறக்கி விட்டுறேன். பார்த்து ஏறுங்க. ஏறுங்கம்மா. பார்த்து நவருங்க, உள்ள போங்க. எப்ப போலாம்? விஸ்வா விஸ்வா வேர் இஸ்? எங்கடா விஸ்வா? விஸ்வா எங்கடா? நீ மட்டும் இந்த ஃபாரின் தங்க பண்ணிட்ட சிக்கன. அடே தம்பி, திருப்பத்தூர் ரோடு வந்துருச்சா? இவன் ஏன் இவ்வளவு நேரம் பேசாம இருக்கான்? அவன் பாவம் ஊமை, அது இல்லாம குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். அது சரி, குடிச்சிட்டு எப்படி உக்காந்துருக்கான் பாரு. குடி குடி. டேய் தம்பி, இப்படி குடிச்சின்னா உடம்புக்கு நல்லது இல்லடா. பாட்டி, நீங்க குடிப்பீங்களா? இங்க பாரு, என்னை பாட்டின்லாம் கூப்பிடாத. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாயிரல. என்ன, எனக்கு கண்ணு தான் கொஞ்சம் மங்களா தெரியும். முடி அங்கங்க நிறைச்சிருக்கு, அவ்வளோதானே? அவ்வளோதான். என்ன அக்கான்னு கூப்பிடுங்க. அக்காவா? அண்ணே, இவங்க நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணும் கிடையாது. அது இருக்கட்டும், அந்த போலீஸ் உங்களுக்கு யாரு? அந்த போலீஸுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் செகண்ட் ஷோ பார்க்க போயிருந்தேன், சினிமாவுக்கு. சினிமா பாத்தீங்களே, எப்படி இருந்துச்சு? ஏண்டா தம்பி, நான் தான் சொன்னல எனக்கு கண்ணு தெரியாதுன்னு. ஐயே, அப்புறம் என்னத்த பார்க்க போனீங்க? நான் காதால கேட்டுதான் கதையை புரிஞ்சுக்குவேன். அப்படியா? கதை புரிஞ்சதா? இந்த படத்துல எனக்கு கதை புரியவே இல்லை. நடுவுல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு, டிஷு டிஷுன்னு. அப்புறம் அந்த வெளிநாட்டுக்காரவங்க முத்தம் கொடுக்கறத பாத்தியான்னு பக்கத்துல உள்ளவங்க கேட்டாங்க. அப்ப அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முத்தம் கொடுக்கறத பாக்குறது யாருக்கு தான் பிடிக்காது? எழுந்துடா. அப்புறம் ஊமை கீமெல்லாம் பார்க்க மாட்டேன். திருப்பத்தூர் ரோட்டுக்கு வந்துட்டோமா? கவலையே படாதீங்க. திருப்பத்தூர்ல உங்களை கொண்டு போய் உங்க வீட்டுல உட்கார வச்சு உங்களை சமாதி பண்ணிட்டு தான் நாங்க ரிட்டர்ன் வருவோம். அப்படியா? உங்களை அடக்கம் பண்ணிட்டு தான் இந்த மரியா போவா. லாரி சும்மா வந்து சத்தம் போடாத. சத்தத்துக்கெல்லாம் பயப்பட கிடையாது இந்த ஃபாரின் தங்கப்ப. திருப்பத்தூர் ரோடு வந்துருச்சாப்பா? பா, எப்படி வரும்? நடு ரோட்ல குடிச்சிட்டு ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்காங்க.
அடே பண்ணி தள்ளி போடா. உங்க அப்பா தாண்டா பண்ணி. மை நேம் இஸ் தங்கப்பன். மேட் இன் இந்தியா. சிட்டிங் ஒர்க்கிங் பூந்தோப்பு பங்களா. மை காட் இஸ் கருப்புசாமி முதலாளி. மை முதலாளி இஸ் ரவி முதலாளி. எங்கடா இந்த விஸ்வா? எங்க இந்த விஸ்வா? ஏய், போய் தொலைட்டும் விடு. இவன் ஒதுங்குற மாதிரி தெரியல, நம்ம ஒதுங்கி போயிடுவோம். பின்னாடி பாரா. லாரி பேந்துடும். அந்த பயம் இருக்கட்டும், அப்படியே போயிடு. டேய் மணி, என்ன ஏர்போர்ட்டுக்கு அப்பா வருவாருன்னு சொன்ன, காணும். அப்பா உங்களை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் அங்கே ஐயா வேணும்ல. அங்கே உதவிக்கு லக்ஷ்மி அம்மாவோட பொண்ணு இருக்கிறதுனால ஓகே. யாரு? ஜானுவா? ரவி சார் வராங்கன்னு சொன்னதுல இருந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. கேளுங்க மிஸ்ஸஸ் ஜானு, நான் முதல்ல பர்மால இருந்தப்போ. கொஞ்சம் எழுந்து போங்க, ரவி வந்துருவாரு. போய் கிச்சன் வேலையை பாருங்க. பர்மாவாம் பர்மா. அது ஒன்ன மாதிரி ஒரு பட்டி காட்டுக்கிட்ட ஃபாரினை பத்தி பேசுறேன்னா என்ன வந்து செருப்பால தான் அடிக்கணும். நீ இப்படியே பேசிட்டு இருந்த வாங்கி கட்டிப்ப சொல்லிட்டேன். இதோ மாமா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்களா? ஒரு பன் பட்டர் ரோஸ்ட், நெய் ரோஸ்ட் மேட் இன் லண்டன். அப்புறம் உங்க பழைய காலேஜ் ஃப்ரெண்டு நேற்று 100 வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. யாரு? வசந்தியா? முறை பொண்ணு. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 6 மணிக்கா இல்லை 5 மணிக்கான்னு. அப்புறம் நான் கார் எடுத்துட்டு கிளம்பும்போது அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு மாலை ஆரத்தின் அது இதுன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன, நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா? என்ன ரவி, நீங்க உங்களுக்கு கூச்சமே இல்லை. ஏன், என்னாச்சு? நான் உங்களுக்கு தானே. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாரு வசந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கிஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு மீதி எல்லாம் அப்புறம் தான். அதெல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருங்க. சார், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன? நான் அந்த ஜானுவை லவ் பண்ணுறேன். பண்ணிக்கோ. ஆனால் எனக்கு தைரியமே இல்லை. அவளை பார்த்த உடனே பஞ்சரான டயர் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடுது எனக்கு. ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சேடா. ஆமாம், அந்த விஸ்வா ஜானுவை ஏதாவது பண்ணியிருப்பான் கண்டிப்பாக. எந்த விஸ்வா? அந்த டாக்ஸி தொழிலாளர் யூனியன் செக்ரட்டரி. தொழிலாளிகளோட நியாயமான உரிமைகளை கேட்டு வாங்க அவங்க ஒத்துமையாக இருந்தால் தான் நடக்கும். நம்மளுக்குள்ள சண்டை முட்டி விட நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் நியாயமாக இருக்கிற தொழிலாளிகள் போராட்டம் எப்பவும் தோத்து போனதில்லைன்னு சரித்திரம் சொல்லுது. அதனால விஸ்வா நாராயண தாம அடிச்சிட்டு இருக்கான். எதுக்கு? போஸ்டர் ஏன் கிழிக்கிறீங்கன்னு கேட்டான், அதுக்கு அடிக்கிறான். என்ன எதிர்த்து பேசுறியா? விஸ்வா தலைமையில இனி யூனியனே வேண்டாம்டா. இந்த ஸ்டாண்ட்ல நான் வச்சதுதான் சட்டம். என்கிட்ட நியாயம் பேசுறதுக்கு இன்னும் யாரும் பொறக்கலடா.
வந்தாச்சுடா. நீ அடிச்சிருக்கிறது விஷப்பாம்படா, கொத்தாம விடாத. சரிதான் போட. விஸ்வா ஒரு ரவுடி அப்படிதானே? ரவுடிசம் பண்ணுற தலைவன். ஐயோ சார், என்ன சொன்னாலும் வள்ளி அம்மாவுக்கு அவன் மேலே ரொம்ப பாசம். அது ஏன்? அவன் எனக்கு பண்ண மாதிரியே அவங்களுக்கும் ஏதாவது கைவசம் பண்ணியிருப்பான். அப்போ ஜானுவுக்கும் விஸ்வாவை பிடிக்குமா? நல்லா கேட்டிங்க. விஸ்வான்னு பேரை சொன்னாலே அவள் டாப் கியரில் ஓடுவா. யார் இந்த டாக்ஸி டிரைவர்? ஐயோ சார், ஜானுவை கட்டிக்க போகிற விஸ்வா. வண்டியை பின்னாடி எடுங்க. நீங்க பின்னாடி போனா என்ன? நான் அவசரமா ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு இருக்கேன். பின்னாடி போங்க சார். மணி, வண்டி எடு. இதோ எடுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். எவ்வளவு சீரியஸான கேஸா இருந்தாலும் நாங்க போனதுக்கு பிறகு போ. அது நீங்க படிச்ச மரியாதை. அந்த மரியாதை எனக்கு தெரியாது. அப்புறமா பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா. பிடிவாதம் பிடிச்சா நீ வழி விட மாட்டியா? நீயா? சரி. ரவி சார், அவன் கையில் இருக்க பீடி மொத்தமும் காலியானாலும் அவன் போகிற மாதிரி தெரியல. நம்ம வழியை விட்டுருவோம். விஸ்வானா, முதலாளியோட பையன்கிட்ட தான் இப்படி பண்ணியிருக்கீங்க. ஓ, ரவி சாரா? அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதுங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது. மோகன், மணி 10 ஆகுது, ரவி இன்னும் வரலையே. ஃப்ளைட் 8 மணிக்கு லேண்ட் ஆயிரும். 1 ஹவர்ல இங்க வந்திருக்கணும்ல. அதானே. ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமா? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஏன் சொல்றேன்னா, இப்பெல்லாம் ஏர்போர்ட்ல ரொம்ப செக்கிங் ஓவரா இருக்கு. ஃபாரின்ல இருந்து வர பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, சட்டையெல்லாம் அவுத்து போட்டு எக்ஸ்ரே எடுத்து அப்புறம் நல்லா செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பார்சல் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. டேய் போடா, அவ்வளவு நேரமா செக் பண்ணுவாங்க? ஐயோ முதலாளி, உங்களோட இந்த வேலைக்காரன் பல தடவை வெளிநாடு போயிருக்கேன், அங்கிருந்து வந்திருக்கேன். டு அண்ட் ஃப்ரம். நம்ம ஊர் ஆளுங்க வெளிநாட்டு போனா தேவையில்லாத எல்லா பொருளும் வாங்கிட்டு வருவாங்க. அதனால தான் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறாங்க. சில பேரு பின்னாடி கூட ஒளிச்சு வச்சு கொண்டு வராங்க.
யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அதனால தான் இப்ப அங்க பரிசோதிக்கிற ஆளுங்களோட கையில ஒரு விதமான எக்யூப்மெண்ட் இருக்கு. தம் தோண்டு தான் இருக்கும். அதை அங்க வச்சு பார்த்தாங்கன்னா ஒரு பெண்ணோட கருவுல இருக்கிற குழந்தையோட குடல் வரைக்கும் அதுல பார்க்க முடியும். என்ன யாரும் சிரிக்கல, காமெடி இல்லையா அது? வெல்கம் ரவி. அப்பா ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? ஃப்ளைட் வர லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன மாமா? ஜானு பார்க்கறதுக்கு வெள்ளைக்கரர் மாதிரி இருக்காருல்ல? ஆமாமா, ரோஜா மாதிரி நல்லா சிகப்பா இருக்காரு. கமான் கமான் மாமா. ஏண்டா மணி, அங்க டெலிவரி கொடுக்க லேட் ஆயிடுச்சா? டெலிவரியா? ஓ, உனக்கு இங்கிலீஷ்க்கும் சம்மந்தம் இல்லைல்ல? டெலிவரியை எப்படி சொல்றதுன்னா அது அது ஓ டெலிவரியா? அதனால தான் லேட் ஆச்சான்னு கேட்டேன்டா உன்கிட்ட. நான் இருந்தனால எந்த பிரச்சனையும் வரல. முதல்ல இதை எடுத்து கொண்டு போய் உள்ள வை. இது ரொம்ப வெயிட்டா இருக்கேடா. சரி நீ போடா, எடுப்புடி. ஏண்டா இது ஒரு ஸ்டீரியோ மாதிரி இருக்கேடா. ஸ்டீரியோவா? ஓ, அதுவும் உனக்கு தெரியாதா? இந்த ஸ்டீரியோன்னா என்னன்னு சொல்றதுன்னா இது ஸ்டீரியோவா? ஸ்டீரியோ தான். ஸ்டீரியோ ஸ்டீரியோ கரெக்டா சொன்னேன். அப்ப இது ஸ்டீரியோ. அதேதான்டா, அதேதான். அப்படித்தானே? இத பிடி. குடு. பிடி 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 பிடி. இதையும் பிடிச்சுக்கோ. நீ எதை எடுத்துட்டு வருவ? அதை நான் சொல்றேன், நீ எடுத்துட்டு போங்க. நல்லா இருக்கே. அது மட்டும் இல்ல மாமா, அங்க இருக்கவங்க எல்லாம் கஞ்சா அடிச்சிட்டு ரொம்ப சாதாரணமா நடந்து போவாங்க. சொல்றத பார்த்தா நீங்களும் அடிக்கடி அந்த பக்கம் போவீங்க போல. சந்தேகம் உனக்கு இவ்வளவு தெரியாதா? தெரியாது. நம்ம ஜானுவை நீ மறந்துட்டியா? யாரு? டேய், நம்ம ஜானுடா. மொட்டை ஜானுவா? மொட்டச்சி, நல்ல அழகா வளர்ந்துட்டியே. வாடிங்க, வந்து உட்காரு. மொட்டச்சி, இவ்வளவு அழகா வளர்ந்துட்ட, எப்படி? வந்து உட்காரு. நான் இப்படியே நினைக்கிறேன். கேட்டியா வசந்தி? இவ இவ்வளவு சீக்கிரம் வளருவான்னு நான் எதிர்பார்க்கல. அது எல்லாரும் அப்படிதான். நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் எப்படி வளர்ந்துட்டேன் பாத்தீங்களா? வளர்ந்தது மட்டும் இல்ல, உன்னுடைய கலரும் இப்ப குறைஞ்சு போச்சு. பழைய அழகே இல்லையே. ஓ, சொல்ற ஆளு எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? டேய் ரவி, இதுவே போதும். அவ இன்னைக்கு ஃபுல்லா அழுவா. சரி, நீ அழுகாத. உனக்காக சில பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜானு, உனக்கும் தான். எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? வா. எனக்கு தெரியும் அவன் என்ன மறக்க மாட்டான்னு. யாரா தள்ளி விட்டது? பயந்தே போயிட்டேன். செல்லம், நீ ஒண்ணும் பயப்படாத. நான் தான் உன்னோட தங்கப்பன். என்னோட தங்கப்பன்? ஏன் இந்த ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா? செல்லம், இங்க நிறைய மான்களை பார்க்க முடியும். எத்தனையோ தங்கப்பனை பார்த்திருப்பேன். ஆனா ஃபாரின் தங்கப்பன் என் ஒருத்தனை தான் பார்க்க முடியும். அதுதான் நான். ஐ அம் கு. உனக்காகவே பிறந்தவன். இங்க பாருங்க, இது மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ஆமா, உன்ன மாதிரி உண்மையான அன்பை புரிஞ்சிக்காதவ, புத்தி இல்லாத பெண். உனக்காக நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் குனிஞ்சு என் நெஞ்ச பாரு. என்ன எடுத்துட்டு வந்தீங்க? காட்டுங்க பாக்கலாம். அதை தூக்கி காட்டுறேன். ஐயோ, இது எல்லாமே எனக்கா? எல்லாம் உனக்காகத்தான். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இன்னொன்னு கூட இருக்கு. என்னது? சின்னதா தான் இருக்கும், வேலை நல்லா செய்யும். அது வேணும்னா நீ என் வீட்டுக்கு வந்தாதான் தர முடியும். வீட்டுக்கு நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, அது சின்னதா தான் இருக்கும், பார்த்தா உனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க. என்ன? உன்னதான் வாடி சொல்லும். நீங்க ஏன் நிலவு பார்த்த நரி மாதிரி நிக்கிறீங்க? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்டேன். மரமண்ட. இதையே சாக்கா வச்சு வச்சு அடிக்கடி கிச்சனுக்கு வந்துட வேண்டியதுதான். இப்பதான் என்னன்னு புரியுது.
நல்லா கேட்டுக்க ஓட்ட தெரியாத டிரைவரே. என்ன இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட காக்கானரி பாட்டி வடை சுட்ட கதைய கேட்டிருக்கியா டிரைவரே? தங்கப்பா, ஓ, உன்கிட்ட வேற ஏதாவது சென்ட் பாட்டில் இருக்கா? என்கிட்ட இன்னொரு செண்டு பாட்டில் இருக்கே. அது உன் ஆளு கொடுக்கறதோட நிறுத்திக்க. லட்சுமி, நீங்க வா. ஜானு இப்போ சின்ன பொண்ணு கிடையாது, அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. என்னானாலும் ரவி வந்துட்டான். இன்னும் ஜானுவோட கல்யாணத்தை தள்ளி வைக்க வேண்டாம். நானே அதை உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். எங்களோட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தானே அவர் கண்ணை மூடினாரு. விஸ்வா நல்லவன், ஜானுக்கு பொருத்தமா இருக்கும். அவங்களோட கல்யாணத்தை நம்ம உடனே நடத்தணும். விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. ஏமா இப்படி ஓடி வர? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதான் வந்தேன். நீ சொல்ற எல்லாமே எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது தான். அப்புறம் என்ன தனியா? ரொம்ப முக்கியமான விஷயம் தான். மாமா நம்ம கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டாரு. அப்படின்னா அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயத்த நான் சொல்றேன். என்னது அது? முதல்ல இங்க உட்காரு, சொல்றேன். சரி, உட்காரு. வேற என்ன பண்ணணும்? என்ன வேணுங்கிறத உடனே எல்லாம் கிட்டிட முடியாது. இங்க பாரு, வெளிநாட்டுல லவ் பண்ற மாதிரி எல்லாம் இங்க கூடவே கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு சொல்ல வந்ததா சொல்லுங்க. அது என்ன சந்தோஷமான செய்தி? நம்மளோட யூனியனோட ஃபங்க்ஷன்ல உன்னோட கலை நிகழ்ச்சி நடத்த முதலாளி பர்மிஷன் கொடுத்திருக்காரு. என்ன? என்னோட டான்ஸா? என்னோடது. என்ன, நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா? வர வர உங்களுக்கு நேர காலம்லாம் தெரியாம போச்சு. ஏன், என்னாச்சு? யாராச்சும் பார்க்க போறாங்க. அப்படியெல்லாம் வெக்கப்பட்ட காரியம் நடக்குமா? நீ போய் இதெல்லாம் அமெரிக்கால எப்படி நடக்கும்னு அந்த ரவி கிட்ட கேளு. நீங்களே போய் கேளுங்க. அந்த ஊர்ல லக்கிக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. நிறைய தம்பதிகளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல பூட்டி வச்சிருவாங்க. அங்க புருஷங்கள்லாம் எல்லா சாவியும் ஒரு டப்பால போட்டு குளிக்க வச்சிடுவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாவியை எடுப்பாங்க. சாவியில இருக்க நம்பர் படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்கு போவாங்க. சில பொண்ணுங்களுக்கு வேற பையன் கிடைப்பாங்க. சில பொண்ணுங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம சொந்த புருஷனே வந்துடுவோம். எனக்கு அன்பா இருக்கிற நீங்க மட்டும் போதும். எல்லார் முன்னாடியே வெக்கமா இருக்குல்ல? எதுக்கு வெக்க பண்ணும்? நடக்கிறது தானே சொன்னேன். விடுங்க. இங்க பாரு வசந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கிஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு மீதி எல்லாம் அப்புறம்தான். அதெல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருங்க. வேண்டாம் வேண்டாம், நான் ஒன்னும் வெளிநாட்டுக்காரே இல்ல. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ நம்ம ஒண்ணு செய்யலாம். இப்பவே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க. அப்போ ஓகே தானே? யாருப்பா அதை மறுக்க முடியாது. அவங்க 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறது அவங்க அப்பாவோட ஆசை. அவருக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுச்சு. எனக்காவது. இப்படி சொன்னா எப்படி? இந்த வீட்டுல வளர்ந்த பொண்ணாவ, அதுக்கேத்த தகுதியானவனா இருக்கணும். அவளை கட்டிக்கிறவன். விஸ்வாவுக்கு அப்படி என்ன தகுதி குறைவு? சொந்தமா உழைச்சி வாழ்றவன் தானே அவன். அவனோட நல்லதை மட்டும் சொல்லாதீங்க. அத நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அவனோட யோகிதைய. பொண்ணை இப்படி சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பொறுப்பே இல்லாதவன். நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஓகேனா நான் என்ன இல்ல, நான் ஒரு நல்ல பையனா அவளுக்கு பாக்குறேன். ஹலோ. ஹலோ. எஸ், பூந்தோட்ட பங்களா. ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? நான் வந்து தங்கப்பன். ரவியா? ரவி ரவி இங்க இல்லையே. யாரு தங்கப்பா? வசந்தி மேடம். ரவி அண்ணா எங்கன்னு கேக்குறாங்க. ஓ, ரவி ஜானுவோட அவுட் ஹவுஸ் போயிருக்கான். என்ன கூப்பிடணுமா? கூப்பிடுறேன். டேய் தங்கப்பா,
நீ போய் உடனே ரவியை கூட்டு வா. வசந்தி ஃபோன் லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வா. ஓகே. ஃபோன் ரவி தம்பி, வசந்தி மேடம் ஃபோன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தடவை உங்களுக்காக ஃபோன் பண்ணிட்டாங்க. லக்ஷ்மி அம்மா நல்லா யோசிங்க. விஸ்வாவோட சம்பந்தம் ஜானுக்கு கொஞ்சமும் நல்லதில்ல. ஹலோ ரவியா? நான் தான். உங்களை ஃபோனில் பிடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த ஜானு வீட்லேயே இருக்கீங்க? நான் இப்பதான் அங்க போனேன். என்ன விசேஷம்? மாமா எங்க? அப்பா ஜோஷனை பார்க்க போயிருக்காரு. அப்புறம் உடனே இங்கே வாங்க, நாம ஒன்றா சினிமா பார்க்க போகலாம். அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? நீ ரெடியா இரு, நான் உடனே வரேன். ஓகே, ரெடியா இரு. பால் பாயசமா எனக்கா? தேங்க்யூ. டார்லிங் சத்யபாமா, அண்டர்வேர் ஆர் யூ? இந்த டீ மடிச்சு கட்டிட்டு வரேன். வேண்டாம், நான் உங்க மேல கோவமா இருக்கேன். மை காட், ஒய் காரியம்? டார்லிங், உன் கை வலிக்கும், நான் அதை பிடிச்சிக்கிறேன். என்ன இருக்கு அதுக்குள்ள? ரவி சாருக்கு வசந்தி கொடுத்து விட்ட பாயாசம். குடிக்கணும் போல இருக்கு. பால் பாயாசத்தை பார்த்தா? பால் பாயசத்தோட பெருசா இருக்கிற உன்னோட அழக வேண்டாம். உங்களால வசந்தியும் முதலாளி எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா? வாட் இஸ் சம்பவம்? வயித்துல பாருங்க, எப்படி செவந்திருக்குன்னு பாருங்க. ஓ மை காட், ஏதாவது எறும்பு கடிச்சிருச்சா? இத பாருங்க, எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க. கடிச்சது யாருன்னு தெரியாதா? 2 மாசத்துக்கு அப்புறம் தெரியும். 2 மாசம் கழிச்சு என்ன தெரியும்? நம்ம ஓடிட வேண்டியதான். அடடே, ஜானுவா? என்ன வீட்டில் பாத்ரூம் இல்லையா? இங்கே குளிக்க வந்திருக்க? உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உதவி செய்யவா? தேவையில்லாம பேசாத. ஓ, உனக்கு இப்ப விஸ்வாவை தவிர வேற யாரு பேசினாலும் நாராசமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? பழுத்த பழம் தொங்குச்சுன்னா யாருக்கு எச்சி கூடாது. அத பறிக்க வந்தீங்கன்னா அதோட முதலாளி கிட்ட இருந்து சூடு வாங்குவீங்க. அப்படின்னா அந்த முதலாளி யாருன்னு நான் பார்க்கணுமே. இங்க பாரு, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிரயோஜனப்படாம நீ கொப்பும் கொலையுமா இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன வேணுமோ கேளு, இந்த நிமிஷமே செய்யறேன். முதல்ல வழிய விட்டா போதும். அது மட்டும் முடியாது. மரியாதையா போ. கோபப்படாத. என் மேல கைய நீட்டிட்டல, உன்னை அப்படியே விட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். இப்ப நீ பொழைச்ச, ஆனா பழத்தை சாப்பிடாம விட மாட்டேன்டி. போய் தொலை. பொறுக்கி பறந்துகிட்டு இருக்க பறவையை சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க வைக்கிற குறி தப்பவே மாட்டேங்குதே. எனக்கு சுடுறதுக்கு சொல்லி கொடுங்க, நானும் எதையாவது சுட்டு சாப்பிடுவேன்ல. ஹே, அதுவும் விழுந்துருச்சு. அப்போ நீங்க அமெரிக்காவில் தினம் குருவிதான் சுட்டுக்கிட்டு இருந்தீங்களா? மணி, வாய் பேசாம போய் எடுத்துட்டு வா. போ.
அன்புள்ள நண்பர்களே, டாக்ஸி டிரைவர்கள் யூனியன் 7ஆம் ஆண்டு விழா. இடம் கல்லுப்பாறை, திருச்செங்கோடு. தலைமை RN விஸ்வா. பொருளாளர் நெடுகொண்ட கோபாலகிருஷ்ணன். துணைத் தலைவர் சூளக்கீர வாசு. என்னது வேணு பொருளாளரா? கலை நிகழ்ச்சி நடனக் கலைஞர் ஜானுவின் அற்புத நடன நிகழ்ச்சி நடைபெறும். ஜானுவின் நடன நிகழ்ச்சி அவாட்டம் தாங்கலடா. டாய், நாம அதை கலைக்கணும்டா. இவனுங்க மேடைக்கு முன்னாடியே நம்பர் 1 ஆட்டக்காரிகளை கூட்டிட்டு வந்து கண்கொள்ளா ரெக்கார்ட் டான்ஸ் அரங்கேற்றுறோம், கூட்டத்தை இழுக்கிறோம். பொண்ணுங்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நம்மளோட திண்டுக்கல் ரீட்டா, திருச்சூர் சுமிதா, புதுக்கோட்டை திலகா, இவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். எங்க போற? ஓ யார் ரவி சாரா? இன்னைக்கு தான் எங்கள் யூனியனோட ஃபங்க்ஷன். அதில் ஜானுவும் டான்ஸ் ஆடுறா, அதான் கூட்டிகிட்டு போக வந்தேன். ஜானு உனக்கு யாரு? ஓ சாருக்கு அது தெரியாதா? சொல்கிறேன் கேளுங்க. எங்களுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓஹோ, யாருக்கிட்ட முடிவு பண்ணாங்க? இதை பாருங்க, தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா அதுக்கு மேலேயும் நான் பேசுவேன். நீ பேசுவியா? சார், நீங்கள் அடிக்கடி என்னை நீன்னு கூப்பிடுறீங்க. என்கிட்ட திமிரா பேசாதீங்க. ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆளா என்ன? நான் இல்லாமல் அப்போ நீயா? நீ தலைவங்கிற திமிரில் ஆடுற. நீ இப்போ அவளை கூட்டிட்டு போயிட்ட, என்ன பிஸ்னஸ் பண்ண போறேன்னு யாருக்கு தெரியும்? என் வீட்டுக்கு வந்து என்னையே அடிக்கிற? நீ அவ்வளோ பெரிய ஆளா? தேவையில்லாமலாம் பேசுனா நான் எங்கே இருக்கேன் அது இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐயோ, நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. ரவி, விஸ்வா, என்ன இதெல்லாம்? அப்பா, இவன் எதுக்கு அவளை கூப்பிட இங்க வந்தான்? இல்ல மாமா, என்ன நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போக வந்தாரு. விஸ்வா போ, நீ போ. ரவி, அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் இவளுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். பெர்மிஷன் கொடுத்தீங்களா? நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ராத்திரி முழுக்க அவன் கூட அனுப்பிட்டு ஏதாவது தப்பு நடந்தா யாரு பொறுப்பாகிறது? உங்களுக்கு அந்த ரவுடி முக்கியமா இல்ல உங்க மானம் முக்கியமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அப்படி நடக்காது. இவளை கூட்டிட்டு போறது விஸ்வா, அவ போகட்டும். நண்பர்களே, தொழிலாளர்கள் நடத்துகிற விழாவில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது இயல்பு தான். இப்போ இந்த இடத்துல நம்மளோட சில உறுப்பினர்களே நமக்கு எதிரில் மேடை போட்டு காட்டிக்கிட்டு இருக்க ஆபாசங்களை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுதான் தொழிற்சங்கத்துக்கு கிடைச்ச மரியாதையா? அதனால் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்மளோட விழா, இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுமையாக இருக்கணும். கலை நிகழ்ச்சி ரொம்ப சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது.
ராஸ்கல் நடடா. இதை பாரு, நீ என்ன நியாயம் சொன்னாலும் இந்த கேஸ்ல இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. சார் நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்குவீங்க, ஸ்டேஜுக்கு நெருப்பு வைப்பீங்க, இதெல்லாம் கணிக்க நாங்க என்ன ஜோசியக்காரங்களா? சார் அங்கே நடந்த எல்லா குற்றங்களுக்கும் நான் தான் பொறுப்பு. அந்த குற்றத்தை நானே ஏற்றுக்கிறேன். டேய், விஸ்வா ஜாமீன் வாங்க போறான். அவன் அப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணாலும் இந்த கேஸ்ல அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அவனை மட்டும் சும்மா விட்டோம், அத்தனை பேர் முன்னாடி நம்ம மானம் போயிடும். அவனை நாங்க பாத்துக்கிறோம். அவனை அடிச்சு தூக்கிட வேண்டியதான். உட்கார். உட்கார். இப்ப என்ன சொல்றீங்கப்பா? விஸ்வா ஒரு பொறுக்கின்னு தெரியுதா? சரிதான். இப்படியே போனா நம்ம ஜானுவோட வாழ்க்கை. விஸ்வா என்ன தப்பு பண்ணாரு? தீ வச்சதுக்கும் கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காகவும் முதல் குற்றவாளி. அவனை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. அப்பா, உங்ககிட்ட நான் கடைசியா சொல்றேன், விஸ்வாவோட சம்பந்தம் நமக்கு சரியில்லை. கல்யாண விஷயத்தை அப்புறம் பேசலாம். முதல்ல அவ கை உடைஞ்சதுக்கு மருந்து போடுங்க. போ ஜானு. வாமா, மருந்து போட்டு வரேன். நில்லு. சாரி, இப்படி சாதாரணமாலாம் மருந்து போடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போகணும். நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். வேண்டாம் ரவி, சின்ன காயம்தான், சீக்கிரம் சரியாயிடும். நீ சுமாரி, அதை டாக்டர் சொல்லட்டும். நாம ஏதாவது பண்ணி செப்டிக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டாக்டருக்கு 2 வேலை. ஜானு, நீ ரவி கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாமா. ஐயோ கடவுளே, நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் உயிரோடு இருக்கணுங்கிறது என் தலையெழுத்து. எதுக்காகடா நீ கடவுளை கூப்பிடுற? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னால முடியாத காரியம்னு ஒண்ணு இல்ல. நீ என்ன பண்றனா, உடனே போய் ஒரு புல்லட்டை வாங்க, அதை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு ஓட்டுனா, வாயில இல்லடா முட்டாள், பைக் மட்டும் வாங்கினா ஜானு தானா வந்து உன் வண்டியில உட்காருவா. குடு 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 குடு. ரவி, ரவி, வசந்தி, எதுக்கும் அழகான முகத்தை எப்படி வச்சிருக்க? நீங்க போய் ஜானுவோட முகத்தையே பாருங்க. ஓஹோ, உன் மனசுல இருக்கிறத சொன்னதுக்கு நன்றி. பொய் சொல்லாம அதை ஒத்துக்கிட்டா போதும். நீ சொல்றத வேணா ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம காதலை விட்டுட்டு சோக பாட்டை பாடிக்கிட்டு இருக்காத. புஸ்தகம், ஸ்லேட் இதெல்லாம் ஒன்றை எடுத்துக்கிட்டு படிக்க போனது. சின்ன வயசுல முருங்கைப்பூவை பறிச்சு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடினதை நினைச்சு அழக்கூடாது. நிறுத்துங்க ரவி, அதெல்லாம் எப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்னுடைய மனசுல நம்மளுடைய நினைவுகள் மறக்காம இன்னும் இருக்குன்னு தெரிய வைக்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இங்கே பாருடி, நான் செத்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு தான் இருப்பான். அது என்னுடைய வசந்தி. ரவி,
ரவி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம கல்யாணத்தை தள்ளி வைக்க கூடாது. நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ விடுங்க, டைம் ஆச்சு, அப்பா வந்துட போறாரு. வரட்டும். ஹலோ ஹலோ, கருப்பையா இருக்காரா? ஆமா, நான் மோகன் பேசுறேன். எஸ், அவசரமா அவரை பார்க்கணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினை நோக்க, தாக்க தாக்க. என்ன நடந்தாலும் நான் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா தாமு வெளியே வந்தானா அவனை நான் முடிச்சிருவேன். அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நீயும் இல்லை, நானும் இல்லை, நம்ம சங்கமும் இல்லை. என்ன இருந்தாலும் இந்த கேஸ்ல நான் தண்டிக்கப்படுவேன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நான் திரும்பி வர வரைக்கும் என்னோட இடத்துல இருந்து இந்த யூனியனை பார்த்துக்கிறதுக்கு நீ ஒருத்தன் தான் இருக்க. ஒருத்தனை கொல்றதுங்கிறது அவ்வளோ கஷ்டமானதா? நீ ஆஃபீஸ்க்கு போ, நான் ஜானுவை போய் பார்த்துட்டு வரேன். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? நீங்க தான் என்ன சோறு போட்டு வளர்த்தீங்க. ஆனா இன்னொரு பையனை தேடி போக என்னால முடியாது. ஜானு, நீ நான் சொல்றத கேளு. நான் வக்கீல்கிட்ட பேசினேன். இந்த கேஸில் இருந்து விஸ்வாவால தப்பிக்க முடியாது. அதனால நீ உண்மையில அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன், விஸ்வாவை நீ மறந்துடு. மன்னிக்கணும் முதலாளி. விஸ்வா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் மனசுக்குள்ள உனக்கு நல்ல மதிப்பு வச்சிருக்கேன். அதுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணலையே முதலாளி. உன் உலகத்தை யாரும் கேட்கல சார். உங்களோட உதவி கேட்டு நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? தெரியும், இவளை பார்க்க தானே. அவளை என் மனசுல விதைச்சது இங்க நிக்கிற இந்த முதலாளி தான். இறந்து போன அவ அப்பாக்காக பணத்தையும் இந்த பங்களாவையும் பார்த்து நானும் ஜானுவும் பழகல. முதலாளிக்கு ஞாபகம் இருக்கா? உயிரை காப்பாத்தினதுக்கு நீங்க எனக்கு கொடுத்த பரிசு. அன்னைக்கு எனக்கு கிடைச்சது பணம் இல்லை, காதல். அதை இன்னைக்கு தட்டி பறிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் திரும்ப கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா டாக்ஸி டிரைவரோட திமிர? நீங்க தான் இப்ப இவ்வளவு இடம் கொடுத்துருக்கீங்க. ஜானுக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கீங்க. ரவி, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி குடிச்சிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் கிடையாது விஸ்வா. ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை விட அவங்க அப்பா தான் ஆசைப்பட்டாரு. நானும் அதை ஒத்துக்கிறதுக்கு காரணம் அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான். உயிரை காப்பாத்தினானா? எப்போ? உனக்கு அந்த சம்பவம் தெரியாது. ஜானுவோட அப்பா நம்மகிட்ட டிரைவரா இருக்கும்போது ஒரு வாட்டி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருந்தோம். அதை கொடுங்க. என்னது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. போய் சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் பார்க்காதீங்க. உன் கையில இருக்கிற பொட்டியில ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கு. இதுல ஒண்ணும் இல்ல. உயிர் வேணும்னா அதை கொடுத்துட்டு போ. சீக்கிரம் கொடு, எனக்கு வேற வேலை இருக்கு. குடியா?
அட கடவுளே. இந்தாங்க சார் உங்க பெட்டி. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு நாளா நான் எதிர்க்காம இருந்தேன். என்ன ஆனாலும் அந்த முடிவுல சில மாற்றங்கள் வேணும். டேய் மணி, நீ நினைச்ச மாதிரியே தான் எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆசைப்பட்ட மாதிரியே நடக்குது இல்ல? கண்டிப்பா. அந்த விஸ்வா மட்டும் ஜெயிலுக்கு போனா அந்த ஜானு தானா வந்து உன் மண்டையில வந்து உட்காருவா. இது உறுதி. நீ எதுக்கு அழுகுற? உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு கிடைச்ச தண்டனை நான் செஞ்ச தப்புக்கு தானே. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஜானு, உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாளைக்கு தான் எனக்கு தீர்ப்பு. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நீ அழக்கூடாது. நான் அழுவேன். அழுதா உன் கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் அந்த பங்களாவே இருண்டு போயிடும். இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? இங்க பாருமா, என்ன ஒன்றும் தூக்கில் போட்டுற மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 2-3 மாசம். ஒரு நாளா இருந்தாலும் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீயும் என்ன தண்டிக்க போறியா? நீங்க ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் யார் எதிர்த்தாலும் நான் உங்க கூட வந்துருவேன். எனக்கு அந்த பங்களா வீடை விட உங்க கூட குடிசையில வாழதா பிடிக்கும். நான் உங்களுக்காக மட்டும்தான் காத்திருப்பேன். இங்க பாருங்க மோகன், அடுத்து வர நல்ல முகூர்த்தமா பார்த்து ரவிக்கு வசந்திக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கோம். அதை தள்ளி வைக்க வேண்டாம். நம்ம வீட்ல ஒரு செலிப்ரேஷன் வரப்போகுதுல்ல, அன்னைக்கு கல்யாணத்துக்கு நல்ல சுப முகூர்த்தம் இருக்கு. ரெண்டுத்தையும் ஒரே செலவா முடிச்சிருவோம். ஓ, அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நடத்துவோம். அன்னைக்கே வச்சிருவோம். ஏமா அப்படியே படுத்திருக்க? விஸ்வா என்னைக்கு ஜெயில இருந்து வருவாரு? அது எப்படிமா எனக்கு தெரியும்? பங்களால ரவியோட கல்யாணத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. பெரியம்மா வந்து உன்னை எத்தனை வாட்டி கூப்பிட்டாங்க. வாமா, முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. அம்மாடி, என்னாச்சுமா? எதுக்கு அழுகுற? என்னாச்சுமா சொல்லு. ஐயோ அம்மா, நான் கெட்டு போயிட்டேம்மா. என்னம்மா? எடுத்துட்டாங்க. ஜானு, யாருமா? யாரு? போதும், எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாளைக்கு விடியட்டும். நாம இனிமே இங்க இருக்க வேண்டாமா? கடவுளே. போதும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இப்படி நடக்கும்னு
நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலம்மா. நாளைக்கு விடியட்டும். லட்சுமி, நீங்க எங்க போறீங்க? எங்களுக்கு எவ்வளோ நாளா இந்த வீட்டில் உரிமை கொடுத்துருந்தீங்க. அந்த உரிமை எல்லாத்தையும் இழந்துட்டோம். என் பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயாச்சும் போறேன். ரவியை நான் என் பையன் மாதிரி தான் வளர்த்தேன். ஆனா அவன் என் பொண்ணை கெடுத்துட்டான். எங்க 2 பேரையும் ஏத்துக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நாங்க வாழ்ந்துக்கிறோம். வாமா. தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்ல. மனுஷங்க செய்யற தப்பு இது இல்ல. இனி அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பணக்காரவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதை தாங்கிறதுக்கான சக்தி எங்களுக்கு இல்ல. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இங்க இருந்து போக கூடாது. அப்பா, இவங்களை இங்க இருந்து போக விடாதீங்க. நாங்க போவோம். இந்த பங்களாவோட வாரிசை பெத்தெடுக்க என் பொண்ணுக்கு எந்த தகுதியும் இல்லை. லட்சுமி அம்மா. ரவி, நீ எதுவும் சொல்லாத. லட்சுமி, எல்லாத்துக்கும் ஒரு வழியை பார்க்கலாம். நீங்க இங்கிருந்து மட்டும் போகாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. போங்க, உள்ள போங்க. ஜானு, ஜானு, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. சின்ன வயசுல இருந்தே உன் மேல எனக்கு காதல். ஆனா நீ வேற ஒருத்தரை காதலிச்சிட்ட. அது எனக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 2 நாளா நீங்க சாப்பிடாம தூங்காம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒன்னும் இல்ல மணி. ஏதோ இருக்கு ஜானு, நீ என்கிட்ட சொல்லு. நான் அப்பாவியா இருந்தாலும் உனக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தா அவன் யாரா இருந்தாலும் அவனை கொல்லாம விட மாட்டேன் நான். சொல்லு, என்கிட்ட சொல்லு. சொல்லு ஜானு. இல்ல மணி, எனக்கு யாரும் துரோகம் பண்ணல. நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா உனக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. நீ தங்கப்பா, இந்த லெட்டர் மாமா கிட்ட கொடுத்துரு. வசந்தி, என்னப்பா? இத படிச்சு பாரு. ரவி கொடுத்த லெட்டர். கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கணுமா? என்ன காரணம்? அதுதான் எனக்கும் புரியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? எதா இருந்தாலும் சரி, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். ரவி, நீ எதுக்குப்பா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? வாழ்க்கையே போனதுக்கு பிறகு அப்புறம் என்ன வழி? மாமாவா? நான் இல்லைன்னு சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க. என்ன கருப்பையாது, ரவி அப்படி லெட்டர் கொடுத்துருக்கான்? லெட்டரா? எனக்கு தெரியாது. ஓஹோ,
அப்ப ரவியை கூப்பிடு. எதுக்காக இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் இங்க இல்லையே. அப்பன்னா அவங்கிட்ட சொல்லிடுங்க. முறை பொண்ணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கான். வேணுமா இல்லையா? வேண்டாம்னா சொல்லுங்க. மாமா என்ன சொன்னார்ப்பா? கல்யாண விஷயம்தான். அப்புறம் நீ ஒரு லெட்டர் கொடுத்திருந்தியா? கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைங்கன்னு சொல்லி. ஏன்னா அப்போ 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? ஐயோ, என்ன விடுங்கம்மா. வர முடியாதா? பாம்போட விஷத்தை பாம்பால தான் எடுக்கும். வாயும் வயிறுமா இருந்துகிட்டு நீ என்ன பண்ண போற? எல்லாம் என்னோட விதிமா. இல்ல, உனக்கு அவனை கட்டி வைக்காம நான் விடவே மாட்டேன். வா வா வாடின்னு சொன்ன. வா இங்க வா. வந்து நில்லு. இங்க பாருங்க, என் புள்ள கர்ப்பமா இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணும். உங்களோட பையனை என் பையன் மாதிரி தான் பார்த்தேன். ஆனா என் பொண்ணை கெடுத்துட்டான். நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். இது வெளியில தெரியறதுக்கு முன்னாடி அவ கழுத்துல அவன் தாலி கட்டணும். முடியாது. அது என்னால முடியாது. எதனால? இங்க பாருங்க, எங்களோட பணத்தை இந்த வீட்டுல பார்க்க கூடாதுன்னா உடனே கல்யாணத்தை நடத்துங்க. லட்சுமி, நடந்த சம்பவத்தை பத்தி மறுபடியும் பேசி பிரயோஜனம் இல்லை. என்னானாலும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜானுவை நடு ரோட்டில் விட மாட்டேன். அவளோட வாழ்க்கையை காப்பாற்ற என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நீ நிம்மதியா இரு. நான் ரவியை பார்க்கணும். உட்காருமா. இல்ல, நான் எதுக்கு இந்த வீட்ல உட்காரணும்? வசந்தி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்க எல்லாருக்கும் இவ தானே முக்கியம். வாய மூடு. பாம்புக்கு பாலை கொடுத்தா அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கல்ல. இங்க பாருமா, எங்களுக்கே தெரியாம நடந்த விஷயத்துக்கு எங்களை ஏமாத்திட்ட. வசந்தி, தயவு செஞ்சு இந்த வீட்டை குப்பை தொட்டி மாதிரி ஆக்கார. அது எப்போ ஆயிடுச்சு. எங்க இருந்தோ வந்தவ இவ என் மாமாவை மயக்கிட்டா. இங்க இருக்க சொத்துக்கள் எல்லாம் அடைய என்னென்னவோ பண்ணி என் மாமாவை மயக்கிட்டா. இப்போ அழுது நடிச்சிட்டு இருக்கா. அக்கா, எனக்கு எதுவும் தெரியாது. தேவையில்லாம பேசாதீங்க. நீ பண்ணது எதுவும் தப்பு இல்ல. நான் சொன்னதுதான் தப்பாயிடுச்சா? வசந்தி, அவன் மேல கைய வச்ச. ஓ, நீங்க அவளை நேசிக்கிறீங்கல்ல? என்னதான் இருந்தாலும் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு நான் வேற பொண்ணு பின்னாடி ஒன்றும் போகலையே. இப்பவாது உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அடியே, இதுக்கான தண்டனைய கடவுள் உனக்கு கொடுக்கலன்னா பாரு. வசந்தி, வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏண்டா மணி, ஓ இந்த பங்களாவில் இருக்க எல்லாரும் மூட் அவுட்ல இருக்காங்க. ஏண்டா, இந்த பங்களாவில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம் தானே? நீ எல்லாம் ஒரு கோலடா. நான் என் சத்யபாமாவை எவ்வளவு சீக்கிரத்தில் கரெக்ட் பண்ண பாத்தியா? நீ அந்த ஜானோட முகத்தை பார்க்கவே பயந்த வந்தானடா. தொடக்கத்துல பொண்ணுங்க ரொம்ப பிகு காட்டுவாங்க. அப்ப நம்ம ஆண்கள் கொஞ்சம் ரிவேஸ் அடிக்கணும். நீடா ஒன்றும் பேசாம நடந்து போற. இந்த தடவை ஓகே ஆயிடுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் தோணுது. ஸ்டார்டிங் ட்ரபிள் ஒன்றும் இல்லையே. அப்படின்னா ஒன்று செய். காரை நல்லா டாப் கியர்ல கொண்டு வந்து நிறுத்து. பொண்ணை வண்டியில் ஏற்றி எஸ்கேப் ஆயிடு. இவன் வேஸ்ட். சார், இப்படி குடிக்காதீங்க சார். உன்னை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் செய்ய சொன்னேன். நீ செய்வியா? என்ன சார் அப்படி கேட்குறீங்க? சொல்லுங்க சார். அப்படின்னா நான் சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும். கல்யாணமா? யார சார்?
யாருன்னு தெரிஞ்சாதான் ஒத்துப்பியா? ஐயோ அதுக்காக இல்லை, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சரி சொல்றேன். நீயும் நானும் விருப்பப்பட்ட ஜானு. தயவு செஞ்சு கேளுங்கம்மா, என்னை இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தாதீங்க. ஜானு, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. இப்போ மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இது ஏமாத்துறவங்களோட காலமா? இல்ல, நான் யாரையும் ஏமாத்த நாம மாட்டேன். தான் ஏமாத்தப்பட்டோம். நீயும் நானும் 4 பேர் முகத்தை பார்த்து நடக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இல்லம்மா, அப்படி சொல்லாதீங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படின்னா நீ உன் இஷ்டம் போல வாழு. ஆனா அப்பா இல்லாத குழந்தைய வளர்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏப்பா மணி, எது எப்படியோ நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. தங்கப்பா, என் தலையெழுத்து எல்லாம் அதிர்ஷ்டத்தோட எழுதியிருக்குன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்னடா உங்க அம்மா சொன்னாங்க? இல்லனா தங்க கூட போல இருக்கிற ஒரு பொண்ணு உனக்கு கிடைப்பாளா? தங்க கூட மாதிரி பொண்ணு? அட என்னடா சந்தேகப்பட்டு கேக்குற? ஜானுவை பார்த்தா அப்படியே தங்க குடம் போல மின்னல. ஓ அப்படி, நான் வேற ஏதோ பொண்ணு சொல்றியோன்னு நினைச்சேன். இல்ல, இனிமே எந்த ஒரு கவலையும் நீ படாத. தாலியை கட்டணும், தொட்டியில கட்டணும், தொட்டியில இப்படி ஆட்டணும். ஏன்பா கடவுளே, என்னோட சத்யபாமாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தரமாட்டியா? அப்புறம் தங்கப்பா, முதல் குழந்தை ஆம்பளை குழந்தையா தானே இருக்கணும்? எல்லாம் மச்சான், முதல் குழந்தை மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். இங்க பாரு, என்ன சொன்ன நீ? ஏண்டா மரமண்டையாடா நீ? மகாலட்சுமின்னு சொன்னா பெண் குழந்தைடா. பெண் பிள்ளை வளர்ந்துட்டா நம்ம கூட இருக்க மாட்டா, வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவா. தங்கப்பா, நீ சொல்றது சரிதான் ஐயா. என்னோட அருமை நண்பா மணி, நீ நேரா வீட்டுக்கு போ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நானும் போயிட்டு வரேன். சத்யபாமா கிட்ட தானே வேலை இருக்கு. சீக்கிரம் வரணும், நான் இங்கேயே இருக்கிறேன். போ. யாரு மணியா? என்னையா துணிமணி எடுத்துட்டு எங்க போற? என்ன விசேஷம்? ஐயோ தாமு, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு எனக்கு கல்யாணம், நான் போய் அதெல்லாம் பார்க்கணும். கல்யாணமா? இரு கொஞ்சம் இரியா. பொண்ணு யாரு? முதலாளியோட வளர்ப்பு மகள் ஜானு. நம்ம தலைவனோட காதலி. வா 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 வா. அட வாயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணியா? வாயா தாமு, வாயாங்கிறேன். வா, அப்படி போய் உட்காரு. அட உட்காரியா. கோபாலா, 1 2 சோடாவோட சீக்கிரம் வரணும். இந்தா அடி. அட அடியா, நான் கொடுக்கறேன்ல, சாப்பிடு. அட ஊத்தியா. குடியாங்கிற. அது என்னையா ஒன்ன போய் திடுதுப்புன்னு பிடிச்சி அவளுக்கு கட்டி வைக்கிறாங்க? தாமு, அது ஒரு ரகசியம். இங்க பாரு தாமு, எனக்கு அவங்க 5000 ரூபாய் கொடுத்தாங்க. புரியும்படியா சொல்லியா? அப்போ அதுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்குல்ல? சொல்லுடா திருட்டு பயல. இங்க பாரு மாது, தாமு, இது ரொம்ப ரகசியமா இருக்கிறதுனால உன்கிட்ட மட்டும் நான் சொல்றேன், நீ கேளு. உன்கிட்ட மட்டும் தான். இந்த கல்யாணத்தினால எனக்கு ஒரு லாபம் இருக்கு. அப்போ முதலாளி பையன் வேற லெவல். அப்ப நான் என்ன தம்பிங்கிறியா? மாப்பிள்ள, குட் நைட். நாளைக்கு எனக்கு கல்யாணம், நான் போயிட்டு வா. போகணும். அண்ணா, குட் நியூஸ். என்னடா? விஸ்வநாள் ஜெயில இருந்து வரேன். நல்லதா போச்சு. அப்போ நாளைக்கு சிறப்பான சம்பவம் இருக்கு. வாங்க, சீக்கிரம் இறங்க. எல்லாம் இறங்க, பார்த்து இறங்கப்பா. சீக்கிரம் இறங்க. டேய், அவன் வந்துட்டான்டா. ஏன்டா இங்க நின்றுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு போல?
யாரோட கல்யாணம்? நம்ம தலைவரோட தலைவி கர்ப்பமா இருக்காங்கடோய். கர்ப்பமா? முதலாளியோட பேரனையும் சேர்த்து டிரைவர் மணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்னடா முழிக்கிற? சீக்கிரம் போ, உனக்கும் சாப்பாடு கிடைக்கும். வாய மூடுங்கடா நாய். வாய நான் மூடுறது இருக்கட்டும், முதல்ல நீ போய் பாரு. சொல்ல கேளுங்க விஸ்வநாத், தாமு சொல்றது உண்மைதான். வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஜானு, விஸ்வா 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 நிறுத்து. விஸ்வா என்ன பண்ற? முதலாளி, ஜானு என்னோட மனைவி. அவளை என் கையில தான் பிடிச்சு கொடுத்தீங்க. இப்ப எதுக்கு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க? விஸ்வா கொஞ்சம் பொறுமையா, எல்லாத்தையும் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அது உங்க பையனுக்காக தான் பேசுவீங்க, எனக்கு தெரியும். உனக்கு என்னடா தெரியும்? என் ஜானுவை கெடுத்த நாயே, என் இதயத்தையே நீ புடுங்கி இருக்கடா. உன்னை வெட்டாம நான் இங்க இருந்து போறதா இல்ல. இங்க இருந்து போறதுதான் நல்லது. இல்ல போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். கூப்பிடுற நாயே உன்னோட போலீஸ. நான் சாகிறதுக்கே தயாரா தான் வந்திருக்கேன். விஸ்வா விஸ்வா விடு அவனை. விஸ்வா என்ன எல்லாரும் பாக்குறீங்க? தடுத்து விடுங்க, புடிங்க. விஸ்வா, ஜானு, உன்னை கெடுத்தவனை நீ கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கணும். என்னோட ஜானுன்னா அப்படிதான் இருப்பா. விஸ்வா, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. போக முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போங்க. டேய் சின்ன முதலாளி, நான் திரும்ப வருவேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள உன்னை கொன்னுட்டு உன் பங்களாவை தீ வச்சு கொளுத்தலன்னா என் பேர் விஸ்வா இல்லடா. டேய் சின்ன முதலாளி, நான் திரும்ப வருவேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள உன்னை கொன்னுட்டு உன் பங்களாவை தீ வச்சு கொளுத்தலன்னா என் பேர் விஸ்வா இல்லடா. அண்ணா, அக்கா நல்லா தூங்குறாங்க. டேய், இவனை எந்த இடத்துல தூக்கி போடலான்னு போய் பார்த்துட்டு வரேன். வண்டி நகருதே. இருடா, பிரேக் போடுறேன். ஏண்டா, திருப்பத்தூர் வந்துருச்சா? இங்க போட்டுடலாம். அடே அடே, உங்ககிட்ட பீடி இருக்கா? குளிருது. அடே திருட்டு பயல, மடியில ஒளிச்சு வச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி உக்காரு. ஐயோ, என்ன இது? ஹாரன் சத்தம் நிக்காம கேட்டுட்டு இருக்கு. இதை யாரா அமுக்குனது? அக்கா எழுந்திரிங்க. ஏ கிளவி. அண்ணா, அக்கா நம்மள விட்டு போயிட்டாங்க. ஐயோ, அண்ணனும் போயிட்டாரா? 3 கொலை கேஸுக்கு இப்ப நான் குற்றவாளி ஆயிட்டேன். இப்ப என்ன பண்ணுவேன்? அக்கா இருக்காரா? பாம்பு வலைக்குள்ள எலி சிக்கிற மாதிரி ஆகி போச்சேடா நம்ம நிலைமை. ஆமா. டேய் அடே, நம்ம பேசின மாதிரியே இது ரெண்டுத்தையும் தூக்கிப்பாங்க, போட்டு வந்துடலாம். சரிண்ணா, புடிங்க. இறங்குக்கா, உனக்கு எங்க கேட்க போகுது?
என்ன பார்த்தனே பார்த்தேன். ஐயோ, இவ போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம 2 கேஸ்ல மாட்டிடுவோம். ஐயோ கொலைக்காரங்க, ஐயோ யாராவது வாங்க, காப்பாத்துங்க. என்னடா யாராவது வாங்க, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. ஐயோ, போலீஸ் வேற மாட்டறா. கொலைக்காரங்க என்ன விரட்டிட்டு வராங்க. ஐயோ சார், என்ன காப்பாத்துங்க. அவங்க 2 பேரும் கொலை பண்ணிட்டு வராங்க. அவங்கள பிடிங்க. எல்லாத்துக்கும் காரணம் தான். ஐயோ, நான் இல்ல சார், அந்த கிளவி தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். அதான் நான் ஸ்டேஷன்ல வாங்க. ஹலோ, எஸ் ரவி ஹியர். நான் வரணுமா? சரி. அப்பா, எஸ்ஐ உடனே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. இப்போ வா. ம், சரி, போயிட்டு வா. ரவி சார் எங்க போறாரு? ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. நீ என்ன விஷயமா வந்த? ஒரு தப்பு நடந்து போச்சு மாலானி. விஸ்வாவுக்கும் எங்களுக்கும் இடையில கை கலப்பாச்சு. அதுல மணி கொல்லப்பட்டுட்டாங்க. என்னது? மணியோட பணத்தை ஒரு லாரியில போட்டு அனுப்பி வச்சுட்டோம். நீ ஒண்ணு பண்ணு. விஸ்வா எங்க இருக்கான்? அவனை நாங்க நம்ம ஃபேக்டரியில தான் கட்டி போட்டிருக்கோம். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு உங்களை கேட்கறதுக்காக தான் வந்தேன். விஸ்வாவை கொன்னுடு. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. அவன் எங்களை கொன்னுட்டு இந்த வீட்டுக்கு தீ வச்சிருவான். அதனால அவனை கொன்னுடு. சரிங்க மலாடி. அது ஏய், எதுக்காக அவசரமா ஸ்டேஷன் வர சொன்னாங்க? மணியை யாரை கொண்டுட்டாங்க. உனக்கு என்ன ஆச்சு? அது அப்புறமா சொல்றேன். நம்ம உடனே கிளம்பணும். அந்த தாங்க அடியாளுங்களும் வந்துருவாங்க. வாடிங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா போறீங்க. அதுக்கு முன்னாடி இவன் எதிரிலேயே என் ஆசையை தீர்த்துக்கிறேன். இவன் கண் எதிரிலேயே உனக்கு என்ன பண்றான் பாரு.
ஜானு, உன்னோட விஸ்வா இது வரைக்கும் தோத்ததே இல்லை. உன்னை கெடுத்தவன நான் பழி வாங்கியே தீரணும். ஆனா என்ன இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? அவ கொன்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களையோன்னு நான் நினைச்சேன். உன்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த நல்ல மனுஷனை எதுக்காக கொன்ன? சொல்றேன். அருமக்கூடம் நோக்கியாடாடு பிரிவத்தி பூஜைக்குமீ நெஞ்சிடிப்பினை காராயினேன் கேணம் பூஜைக்குமீ நெஞ்சிடிப்பினை
என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஜானு, சில விஷயங்கள் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. தயவு செஞ்சு கேளு. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போச்சு. ஒரு சகோதரி கிட்ட இருக்க ஒரு நல்ல அன்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்க. அப்பா கூட நம்ம உறவை தப்பா நினைச்சாரு. விஷ்வாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் அதை எதிர்த்தேன். ஆனா உன்னுடைய விருப்பத்தை நான் ஒத்துக்கிட்டேன்ல. இனி நான் விஷயோட முகத்தை எப்படி பார்ப்பேன்? என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என் அப்பானால தான் இது நடந்ததுன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த குடும்பத்தோட மானமே சுத்தமா போயிடும். அதுக்கு நீ காரணமா இருந்துறது ஜானு. என்னோட வாழ்க்கைக்கு பதில் என்ன? உன் வாழ்க்கையில நான் எப்பயுமே கூட இருப்பேன். இது வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. ரவி, என்னுடைய தங்கச்சி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டியா? இருந்தாலும் ரவி, சரி, இது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம். இதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை ஏன் காப்பாத்தணும்? என்ன கெடுத்தாங்க, என் விஸ்வாவை கொன்னுட்டாங்க. அதுக்காக நான் பழி வாங்கினேன். வாமா.